ஒரு மழை நாட்களில் ஒரு பழைய குடிசை அருகே மஞ்சள் என்ற ஒரு பூனை வசித்து வந்தது. மென்மையான நரை நிறக் கோடுகளுடன் அதற்குள் இருக்கும் அமைதியும் பாசமும் அதை ஒரு வித்தியாசமான பூனையாக மாற்றியிருந்தது. அந்த கிராமம் பக்கத்து காட்டுக்கரையில் இருந்தது. ஒருநாள் மஞ்சள் காட்டுக்குள்ளே சுடுதிட்டு பார்த்தபோது ஒரு சின்ன முயல் குட்டி தனியாக காய்ந்த இலைகளுக்குள் சுருண்டு கசங்கி கிடந்தது. அதன் அம்மா இல்லை. அதை விட்டுவிட்டுப் போயிருந்தாள். பயமாகவும் நடுக்கத்துடனும் அது நடுங்கிக் கொண்டிருந்தது. மஞ்சளின் கண்கள் பரிதாபத்துடன் விழுந்தன. "நீ என்னை பயப்படாதே, நான் உன்னை காயம் செய்ய மாட்டேன்" என ஒலிக்காமல் அதை தாவிப் பார்த்தது. மெல்ல அந்த முயல் குட்டியை வாய் வழியே பிடித்து கொண்டு வந்தது. முதலில் முயல் குட்டி பயந்தது. ஆனால் மஞ்சள் அதை மென்மையாய் நக்கி அருகில் படுக்க வைத்தது. அந்த நாளிலிருந்து மஞ்சள் பூனை அந்த முயல் குட்டிக்கு உணவு தேடி அதை குளவிக் கூண்டாக வைத்து தூங்கச் செய்தது. பூனையின் அன்பு அந்த முயல் குட்டிக்குள் நம்பிக்கையை வளர்த்தது. முயல் குட்டி பூனை அங்கம் மீது தங்கிப் படுத்துக் கொள்வது வழக்கம். கிராம மக்கள் இது எல்லாம் பார்த்து வியப்புடன் அதை பாசம் பெற்ற பூனை அம்மா என்று அழைக்க ஆரம்பித்தனர். இருவரும், பூனை, முயல் குட்டி, இனி தனிமையில்லை. 2 வெவ்வேறு உயிர்கள் ஒரு குடும்பமாக ஆகிவிட்டன.